வீடு உங்க அம்மா பேர்ல இருக்கு? ஆமா சார், எங்க அம்மா பேர்ல தான் இந்த வீட்டையே வாங்கினேன். அப்படின்னா உங்க அம்மா கையெழுத்து போட வேண்டியிருக்குமே சுரேஷ். என்னதான் நீங்க வாங்கின வீடா இருந்தாலும் சட்டப்படி அது உங்க அம்மாவுக்கு சொந்தங்கிறதுனால அவங்க கையெழுத்து போட்டாதான் நான் பணம் கொடுக்க முடியும். அவங்க பேர்ல உள்ள வீட்டை அடமானம் வச்சு நீங்க பணம் வாங்க முடியாது பாருங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க சுரேஷ். அமௌண்ட் பெருசுங்கிறதுனால தான் இதை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க உங்க அம்மா கிட்ட ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் பணத்தை இம்மிடியேட்டா ரிலீஸ் பண்ணிடுவேன். புரியுது சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். பத்திரம் இங்கே இருக்கட்டும். ஓகே, வரேன் சார். வாங்க. அழாத கோமதி, இங்க பாரு, நாளைக்கு எனக்கு ரிலீஸ். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் சரி பண்றேன். நீ கவலைப்படாம தைரியமா இருமா. எனக்கு கவலையா தாங்க இருக்கு. முதல்ல நம்ம பொண்ணு குறி வச்சான், அப்புறம் இப்போ நம்ம பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். என்ன கொல்றதுக்கும் முயற்சி பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நீங்க ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை மட்டும் அப்புறம் எப்படிங்க அந்த கொலைகார பாவி விட்டு வைக்கணும்னு நினைப்பான். இது வரைக்கும் ஒருத்தன் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாம இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? இப்ப என்ன எதுவும் கேட்காத கோமதி. இப்ப நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. யாரோ ஒருத்தருக்கு நாம யாருமே உயிரோட இருக்கிறது பிடிக்கல. அவன் யாரு, எங்க இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுக்காக நம்மளை துரத்துறான்? அவன் ஒருத்தனா இல்ல அவன் கூட நிறைய பேர் இருக்காங்களா? நம்மளை கொலை பண்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? இதெல்லாம் எதுவுமே புரியாம நாம எல்லாரும் வெள்ளை பேப்பர் மாதிரி இருக்கோம். ஆனா ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்காது கோமதி. அவன் யாரு என்னன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க வரங்க, வீட்டை சுத்தி ஊர்பட்ட போலீஸ்காரங்க, பத்தாக்குறைக்கு அந்த ஏசி வேற. யாரையுமே எங்கேயுமே தனியா போகவே விட மாட்டேங்கிறாரு. அப்படி இருந்துமே அந்த கொலைகாரன் எப்படி நுழையறான், எப்படி இதெல்லாம் பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. உனக்கு எதுவுமே தெரியாது கோமதி. இத்தனை காலமா நான் ஜெயில இருந்தனே, நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன்? கொலைக்காரங்க, கொள்ளக்காரங்க, மோசடி பேர் வழிங்க, ஊரை ஏமாத்துறவங்க, வீட்டை கொளுத்துனவன், உசுர பறிச்சவன், குடும்பத்தை அழிச்சவன், போக்கைத்தனம் பண்ணவன், சீட்டிங் கேஸ்ல வந்தவன், இப்படி ஒருத்தனை விடாம அத்தனை பேரையும் நான் ஷார்ப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வேகத்துல கொலை பண்றவங்களை தவிர மத்த எல்லாருமே ரொம்ப தெளிவா அழகா திட்டம் போட்டு நாள் கணக்கா, மாச கணக்கா, ஏன் வருஷ கணக்கா தினம் மனசுக்குள்ள ஒருத்தனை கொலை செஞ்சு பார்த்துட்டு தான் கத்தியே தூக்குறானுங்க. கிரிமினல்ஸோட மைண்ட் செட்டப் அப்படி இருக்கிறப்ப அவன் எவ்வளவு எச்சரிக்கையா இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு கோமதி. வேணாங்க, எனக்கு இதையெல்லாம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இப்போதைக்கு நம்ம புள்ள நல்லபடியா பொழைச்சு வீடு வந்து சேர்ந்துட்டு அதுவே எனக்கு போதுங்க. நீ கவலைப்படாத கோமதி, நம்ம பையன் சூர்யாவுக்கு எதுவும் ஆகாது. என்ன கொல்ல முயற்சி பண்ணா நான் உயிரோட இருக்கேன். உன்னை கொலை பண்ண துரத்துனான்னு சொன்னேன், நீயும் உயிரோட தானே இருக்க. நம்ம வனிதாவும் பொழைச்சிட்டா, அதே மாதிரி சூர்யாவும் கண்டிப்பா பொழைச்சிருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு நீங்க கண்டிப்பா வெளியில வந்துருவீங்கல்ல? நாளைக்கு ரிலீஸ் பண்றதுக்கான பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கோமதி. மேல் இடத்துக்கு கையெழுத்துக்கு போயிருக்கு. நாளைக்கு காலையில நிச்சயமா நான் ரிலீஸ் ஆயிடுவேன். இப்பதாங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க நான் நாளைக்கு காலையில வந்துடுறேங்க. வேணாம், நீ வர வேணாம். நீ ஹாஸ்பிட்டல்ல சூர்யா கூடவே இரு. முடிஞ்சா சம்பந்திய மட்டும் அனுப்பி வை. அவர் வந்தா போதும். ஒரு வண்டியை மட்டும் எடுத்துட்டு வர சொல்ல. சரிங்க. தைரியமா போயிட்டு வா கோமதி. நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சார் வாங்க சார்.
சார் வாங்க சார், டைம் ஆச்சு வாங்க. ரேணுகா, ரேணுகா. என்னத்த? வீட்டு பத்திரத்தை இங்க வச்சிருந்தேன், காணோம். நீ பாத்தியா? எனக்கு தெரியாது அத்த, நான் பார்க்கல. இங்கதானே இருந்துச்சு, எங்க போச்சு? பொறுமையா தேடி பாருங்க. ரேணுகா அம்மா. அவர் வந்துட்டாரு அத்த. மா ரேணுகா. வாப்பா, நல்ல நேரத்துக்கு வந்த. பீரோல இருந்த நம்ம வீட்டு பத்திரத்தை காணோம், நீ பாத்தியா? அத்த, வேற எங்கேயாவது வச்சிருக்க போறீங்க அத்த? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லம்மா, பீரோல தான் இருந்தது. நேத்து கூட நான் பார்த்தனே. மா பத்திரத்தை நான் தான் எடுத்துட்டு போனேன். நீயா? நீ எதுக்கு அதை எடுத்த? ஏங்க கேக்குறாங்கல்ல, நீங்க எதுக்கு இங்க பத்திரத்தை எடுத்துட்டு போனீங்க? அர்ஜென்ட்டா ஒரு லோன் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு ரேணுகா. 1 மந்த்ல ரிட்டர்ன் பண்ணிடலாம் தான் பத்திரத்தை எடுத்துட்டு போனேன். என்ன விளையாடுறியா? அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு லோன் மேல லோன்னு வாங்கிட்டே இருக்க? இப்பதான் இவ பாட்டிக்கிட்டே இருந்து 25 லட்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அதுக்கு முன்ன நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அடமானம் வச்சு அப்புறம் வீட்ல இருந்த பணத்தை எல்லாம் வேற எடுத்துக்கிட்டு போனேன். என்ன தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா ப்ளீஸ், ஆபீஸ் பிரச்சனைலாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நான் ஒன்னும் பணத்தை எடுத்துட்டு போய் வேஸ்டா செலவு பண்ணல. வாய மூடுறா. 25 இது வரைக்கும் நீ எவ்வளவு எடுத்துக்கிட்டு போயிருப்பேன்னு யோசிச்சு பாரு. அப்படி என்னடா அவ்வளவு பெரிய ஆபீஸ் பிரச்சனை உனக்கு? பிரச்சனையோட ஆபீஸ் ஓடுதுன்னா அப்படி ஒரு ஆபீஸே வேணாம். இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா வீட்லயே இருந்துட்டு போயிடலாமே. Will you shut up? இத பாருங்க, இந்த மாதிரி பணத்துக்காக என்ன கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்காது. இந்த வீடு, இங்க இருக்கிற பணம், இனிமேல் வரப்போற பணம் எல்லாமே என்னோடத. நான் கொண்டு வந்து கொடுத்தத. அத ஒரு அவசரத்துக்கு எடுத்துட்டு போய் செலவு பண்ற உரிமை கூட எனக்கு இல்லைன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? லாஸ்டா சொல்றேன், இங்க யார் பணமும் எனக்கு இனிமே தேவையில்லை. அரைஞ்சிடுவேன். தேவையில்லைன்னு சொல்லிட்டு பத்திரத்தை எதுக்குடா எடுத்துட்டு போன? சரி, உங்க பத்திரம் எந்த பினான்சியர் கைக்கும் போகாது, போதுமா? எனக்கு வேண்டியத நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். என்ன நிம்மதியே இருக்க விடுங்க, அது போதும். சுரேஷ், வேணுங்கம்மா? இந்தாங்கம்மா கார் சாவி. அப்ப நான் கிளம்புறேம்மா. தண்டபாணி, ஏதாவது பிரச்சனையா? அதை ஏம்மா கேட்குறீங்க? வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு போய் ஃபைனான்சியர்கிட்ட வச்சு 25 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காரு சார். நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட, தயவு செஞ்சு பணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க தண்டபாணி, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பட் சாருக்கு பணம் கிடைக்கலன்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப அப்செட் ஆகி தான் திரும்பி வந்தாரு. ஷூ, சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க. முடியலன்னா சொல்லுங்க, நான் என் பாட்டிக்கிட்டே திரும்பவும் போய் பணத்தை கேட்டு பாக்குறேன். பட் இந்த ப்ராப்ளத்தை இதுக்கு மேல நம்ம வளர விடவே முடியாது. சோ இதுக்கு ஒரு முடிவை கெட்டினாதான் உண்டு. நாளைக்குள்ள ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன்.
நான் வரேம்மா. மறுபடியும் 25 லட்சம் ரூபாய் யாருக்கும் கொடுக்க தான் அவர் ஏற்பாடு பண்றாரு. அது யாரா இருக்கும்? அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். தர்மலிங்கம், இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. கடவுளே, வாங்க தர்மலிங்கம், வாங்க. வாங்க தர்மலிங்கம். சரி, நீங்க போலாம். தர்மலிங்கம், இன்னைக்கு நீங்க ரிலீஸ் ஆகுறீங்க. இந்த ரெஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இதோ இங்க. இந்தாங்க, இதுல உங்க ட்ரெஸ், உங்க திங்ஸ் எல்லாம் இருக்கு, பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். நீங்க இத்தனை நாள் இங்க வேலை பார்த்ததுக்கான சம்பளம் இந்தாங்க. வாங்கிங்க தர்மலிங்கம். போங்க, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. வெளியில போனாலும் இவருக்கு ஆபத்து தான் இல்லை சார். உண்மையை சொல்லணும்னா இங்கே இருந்தது தான் அவருக்கு பெரிய பாதுகாப்பு. ஒரு தடவை மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இப்போ அவர் வெளியே போனார்னா அங்கே இருக்கிறவங்க அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனையும் இவரும் சேர்ந்து தான் அனுபவிச்சு ஆகணும். ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க சம்பந்தப்பட்ட எந்த கேஸும் 2-3 நாளைக்கு மேல இழுத்ததே கிடையாது. உங்களுக்கே ஒருத்தன் தண்ணி காட்டுறான்னா அதை என்னால நம்பவே முடியல. தெரியல சார், எனக்கும் கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற தர்மலிங்கத்தை வச்சு தான் அவனை பிடிக்க முடியுமோ என்னவோ. சார், சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். அந்த மனுஷன் பாவம், பயத்திலேயே பாதி உசுறு போயிடும் போல இருக்கு. நீங்க வேற சார், அவர் வீட்டில் நடந்த கலட்டாவெல்லாம் நல்ல வேலை நம்ம சொல்லாம இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா மனுஷன் அப்படியே உடஞ்சி போயிடுவார். தெரியும் சார். நேத்து என்னை பார்க்கறதுக்காக என் ஒய்ஃப் வந்திருந்தா. அவன் நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. அப்போ அன்னைக்கு நான் சொன்னதுதான், உங்க எதிரி யாருன்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில யாருக்காவது பெரிய கெடுதல் பண்ணிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஈவன் உங்க சின்ன வயசுல எப்பாவது யாருக்கிட்டையாவது ஒரு சின்ன மோதலோ இல்ல சாகர வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வலி, இந்த மாதிரி எதனா யோசிச்சு பாருங்க. எனக்கு 3 பசங்க சார். பெரியவன் செத்து போயிட்டான். என் மூத்த பொண்ணு கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க கூடவே தான் இருக்கா. அவ புருஷன் பணம்னு அலைஞ்சு ஒவ்வொரு அரபு நாட்டுக்கா ஓடிட்டு இருக்கான் சார். அவன் திரும்பி வரமாட்டானா, என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்காதான்னு நானும் என் ஒய்ஃபும் ஏங்காத நாள் இல்லை சார். சூர்யா எனக்கு 3வது புள்ள. சின்ன வயசுல என் மேல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவனும் சமாதானமாகி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வீட்டுக்கு திரும்பி வந்தான். பெத்த 3 பிள்ளைங்களாலையும் நிறைய மனசு கஷ்டம் சார். இந்த பலுவை சுமக்கிறவன் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கணும்னு சத்தியமா நினைக்க மாட்டேன் சார். ஆல்ரைட் தர்மலிங்கம், நீங்க போலாம். வரேன் சார். ஆல் தி பெஸ்ட் தர்மலிங்கம், நீங்க கிளம்புங்க. வாங்க போலாம்.
சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும் சம்மந்தி. நீங்க வெளில வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகே தர்மலிங்கம், நீங்க கிளம்புங்க. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாதீங்க. நான் ஈவினிங் வீட்டில் வந்து மீட் பண்றேன். சரி சார். ஓகே. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வந்திருக்கிற ஆபத்து என்னன்னு உங்களுக்கு முழுசா தெரியும். அதை மனசுல வச்சுக்கிட்டு எதையும் செய்யுங்க. எப்போ எந்த உதவி வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு சார். ஆல்ரைட். செல்வம், இவரை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். கிளம்புங்க. வரேன் சார். வாங்க சம்மந்தி. நல்லா இருக்கீங்களா சம்மந்தின்னு கேட்கிறேனே தவிர இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சத்தியமா எனக்கு புரியல. இவ்வளவு நாள் நீங்க வீட்டில் இல்லாம சம்மந்தி அம்மாவும் சரி, உங்க பொண்ணு வனிதாவும் சரி, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. நீங்க விடுதலாய் வர நேரம் பார்த்து எவனோ ஒரு கொலகார படுபாவி நம்ம குடும்பத்தை குறி வச்சு துரத்திக்கிட்டு இருக்கான். எங்க என்ன தப்பு நடந்திருக்குன்னு தெரியல சம்மந்தி. ஆனா ஒவ்வொரு நாள் விடிஞ்சு முடியறதும் பெரிய போராட்டமா இருக்கு. உங்க புள்ள ஆஸ்பத்திரியில உயிர் பழிச்சிட்டாரு. ஆனா இன்னும் பேச்சு மூச்சு இல்லாம தான் இருக்காரு. அவரை நினைச்சு உருகி உருகி என் தங்கச்சி சித்த பிரம்ம புடிச்சு போய் கிடக்குறா. என்ன சொல்றீங்க? சுப்புவுக்கு என்னாச்சு சம்மந்தி? அது மாப்பிள்ள கொஞ்சம் அவகிட்ட கோபமா முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாரு. இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறதான பிரச்சனைன்னு சொல்லி அதை புடுங்க போய் அவ ரொம்ப கலங்கி போயிட்டா சம்மந்தி. அன்னைக்கு பிரம்ம பிடிச்சி உட்காந்தவ தான் இன்னும் வரைக்கும் அவ தெளிவாகவே இல்லை சம்மந்தி. கத்தி குத்து ஏற்பட்டு மாப்பிள்ளை ஆஸ்பத்திரி கூட்டு போனப்போ கூட அவளுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. சொல்ல முடியாத சோகத்தை நெஞ்சில சுமந்துக்கிட்டு நடப்பணமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ராஸ்கல், அவன் இன்னும் அந்த காயத்ரியை மறக்கவே இல்லைங்களா? மறக்கிறதா? நீங்க வேற சம்மந்தி. சட்டப்படி காயத்ரி தான் பொண்டாட்டின்னு போலீஸே கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டாரு. பத்தா குறைக்கு அவர் கையில அந்த கோர்ட் ஆர்டர் வேற ஒண்ணு இருக்கு. யார் என்ன பேச முடியும்? விதி விட்ட வழின்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்துதான் சம்மந்தி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி உங்க பொண்ணு குணமாகி இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளையும் வந்துட்டாருன்னா பேசாம நாமளா மொத்தமா எங்கேயாவது போயிடலாம். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்க கிராமத்துக்கே போயிடலாம். நாம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம்ல. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ எந்த தொடர்பும் இல்லாம அமைதியா கிராமத்துல போய் வாழ்ந்துட்டு வரலாம் சம்மந்தி. சம்மந்ி ஏன் சம்மந்தி எதுவுமே பேசாம வரீங்க? வீட்டுக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்களா? ஆமா சம்மந்தி. மஃப்டியில ஒரு 7-8 பேர் தெரு முழுக்க சுத்திட்டு இருக்காங்க. வீட்டு வாசல்லையும் ஒரு சென்ட்ரி இருக்காங்க. ஆனா யார் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எந்த உசுறு எப்ப போகும்னு தெரியலையே. என்னாச்சுப்பா டிரைவர்? சார் ஒரு 2 மினிட்ஸ் சார். ஸ்டெப்னி ஒன்று வாங்கிட்டு வரணும். அந்த குடோனில் கம்மியாக கிடைக்கும் சார். போய் 2 நிமிஷத்தில் வாங்கிட்டு ஓடியாந்துடுறேன் சார். யோ அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலையா? முதல்ல எங்களை கொண்டு போய் வீட்டில் சேரு ப்ளீஸ் சார். இதுக்குன்னு போயிட்டு திரும்ப வரணும். 2 நிமிஷம் சார். ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல வண்டி எடு. ஏற்கனவே அவன் 1008 தலைவலியில் மாட்டிக்கிட்டு இருக்கான். இதுல காருக்கு ஸ்டெப்னியா வாங்குற, தேருக்கு வீல வாங்குறேன்னு. யோ முதல்ல வண்டி அடிய. நீ பரவாயில்ல சம்மந்தி, இருக்கட்டும் விடுங்க. 2 நிமிஷம் தானே, விடுங்க சம்மந்தி. அப்பா டிரைவர் சீக்கிரம் போயிட்டு வாப்பா. ரொம்ப நன்றி சார். சீக்கிரம் வாயா.
என்ன சம்மந்தி இன்னும் காணவன? இதுக்கு தான் அவனை போவானான்னு சொன்னேன். வந்துருவான் சம்மந்தி. சம்மந்தி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க, வந்துருவான். இல்ல சம்மந்தி, ரொம்ப லேட் ஆகுறான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க. பார்த்து சம்மந்தி. டிரைவர், டிரைவர், டிரைவர் எங்க போனீங்க? டிரைவர் இருக்கீங்களா? யாரா அது?